வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மாதவன் நடிப்புல வெளியே வந்திருக்கிற ஆப் ஜெய்சா கோய் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ மாதவன் 42 வயசு ஆகி இவருக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் திடீர்னு ஒரு பொண்ணு இவருக்கு அமையுது. அந்த பொண்ணுமே இவருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன் போட்டோ பத்தியா, வயசுல சொல்லிட்டியா, நான் வந்துட்டு ஒரு சமஸ்கிருத வாத்தியார் இதெல்லாம் சொல்லிட்டியான்னு கேட்கிறாரு. எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. ஒன்னு தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட ஏஜ் அப்படிங்கிறது 32 42 எப்படா சரி போட்டோ கொடுக்கணும், போட்டோ இல்லை நேரில் போய் பார்த்து வந்துட்டாங்க. நேரில் பார்த்ததும் ஃபர்ஸ்ட் மீட்டே ஓகே ஆயிடுச்சு. நடுவில் ஒரு ஆப் ஒன்று வந்துட்டு இவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்துட்டு ஆப் ஜெய்சா கோய். இந்த ஆப் வந்துட்டு ஒரு மாதிரியான கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு கூட பேசலாம், சேட்டிங் ஆன ஆப். இந்த ஆப்பை வந்துட்டு இவர் நடுவில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் வந்துட்டு இவங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இப்போ பார்க்க வந்த பொண்ணு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு கல்யாணம் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு மாதவன் வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஆப்ல நீ யூஸ் பண்ணியிருக்க பார்த்தியா, இதெல்லாம் எனக்கு சொல்லாமே மறைச்சிட்டு அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் திரும்ப எப்படி ஒன்று சேர போறாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதவன் அந்த ரோல்ல ரொம்ப சூப்பரமா கனகச்சிதமா புரிஞ்சிருந்தாரு. ஹீரோயினா வரக்கூடியமே இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, பேர், லவ் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு சிங்க் ஆயிருந்தது. முக்கியமா ரெண்டு பேர்த்தோட அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் கடைசியா வந்துட்டு மாதவனோட அண்ணி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு வந்துட்டு படத்துல ஒரு வழி இருப்பாங்க. அந்த சீன்ல இருந்து படம் டேக் ஆஃப் பண்ணது கடைசி 20 நிமிஷம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படம் முழுக்க இருந்ததுன்னா இது ஒரு நல்ல ஒரு வாட்சுக்கான மூவியா இருந்திருக்கும். என்ன படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே, அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிரியறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு படம் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். புதுசா இருந்ததுனால போர் அடிக்காம போயிட்டு இருந்தது. எப்படா அதுக்குள்ள கலையெல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை வரணுமே அப்படியே நம்ம காத்துட்டு இருந்தோம்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனா அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, வலுக்கட்டாயமா பிரச்சனையை திணிச்ச மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு வந்துட்டு படத்தை ரொம்ப நேரம் ஓட்டணுமேட்டு இருந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்து ஹீரோ ரியலைஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, நான் உன்னை அலோவ் பண்றேன், நீ யாரை என்ன அலோவ் பண்றதுன்னு கேட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு ரெண்டாவது பிரச்சனை வந்தது. அது கொஞ்சம் இயல்பா இருந்தது. ஆனா இந்த மொதல் பிரச்சனை இயல்பா இல்லாம போனதுனால செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னால ஒன்றி பார்க்க முடியாம போயிருச்சு. ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.